வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. இன்றைக்கி நம்ம ஒரு ஹிந்தி கிரைம் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆகிருக்க பாங்ஷா அப்படின்ற படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படமானது யார் டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புல்கிட் அப்படின்றவர் இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க பூமி பட்னேகர் அவர்கள். இவங்களோட இந்த மூவி ஃபிலிமோகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷல் அப்படி தான் சொன்னோம். அவங்க சூஸ் பண்ணுற ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு வித்தியாசம் கதைக்களமும் இருக்கும். அது வந்து படம் ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் அட்டன் பண்ணுவோம் அப்படின்ற அவங்களோட தைரியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லா வகையிலான படங்களையும் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதாவது கதைகள், ஸோ இப்போ எல்லா கதையுமே ஒன்று டிஃப்ரென்ஸாகவே இருக்கும், நல்லாவே தெரியும். கமர்ஷியலாகவும் இறங்குவாங்க, அட் த சேம் டைம் வந்து ஒரு ஃபிலிம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துலேயும் சரி நல்லாவும் கதைகளும் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் சஞ்சய் அவர்கள் பண்ணியிருக்காரு, அண்ட் அதித்யா அவஸ்தாவை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க புல்கிட் அப்படின்றவர். இந்த படமானது தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கௌரி கான். இதுதான் எனக்கு வந்து படத்தை பார்க்க காரணம். ஏன்னா அவங்க வந்து பொதுவாகவே SRK நடித்த படங்கள் மட்டும் தான் ப்ரொடியூசர் பண்ணுவாங்க. பட் என்னடா இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் ஓகே, ஒரு சில விஷயங்கள் கிடச்சிது இந்த படம் பார்க்கும்போது. அது என்னென்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலில் ரிவ்யூவில் பார்ப்போம். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நாம் ரிவ்யூக்கு போகலாம். பாங்ஷா இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேர்ள்ஸ் ஷெல்டர் ஹோம், உமன் குழந்தைகள் காப்பத்தில் வந்து ரொம்ப வருஷமாக குழந்தைகள் வந்து பெண் குழந்தைகள்லாம் வந்து சித்திரவதை செய்யப்படுறாங்க, பாலியல் தொழிலுக்கு அனுப்பப்படுறாங்க, சம்டைம்ஸ் கொல்லவும் படுறாங்க. ஆக்சுவலி படத்தோட ஓப்பனிங் சீனே ஒரு மாதிரி மிரட்டல் சீன் தான் அப்படி சொன்னோம். படத்தோட ஓப்பனிங் சீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலியல் அந்த ஷெல்டரில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு கையோடு எரிச்சிடுறாங்க. அதை பற்றி யாருமே எதுவும் கேட்கறதில்லை. ஏன்னா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இன்வால்வ் இருக்காங்க. நம்ம பூமி பட்னேகர் வந்து பார்த்திங்கன்னா வைஷாலி அப்படின்ற ஒரு கேரக்டரில் வராங்க. அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட். ஸோ அவங்க வந்து சின்ன சேனலில் நடத்துகிறாங்க, பட் அந்தளவுக்கு பெருசாக பாப்புலர் ஆகலை. ஸோ அதனால் வெளியே இருந்து ஒரு இன்ஃபார்மர் மூலிமா நியூஸை கலெக்ட் பண்ணி நியூஸை வாசிப்பாங்க. அவங்க பொதுவாகவே நியூஸ் அப்படி தான் கலெக்ட் பண்ணி பண்ணுறாங்க. பட் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு நியூஸ் கிடைக்குது. இது வந்து 2 மாதத்துக்கு முன்னாடியே கவர்மெண்ட்டால் இது வந்து ரிப்போர்ட் பண்ணப்படுது. ஆனால் இதை பற்றி எந்த ஒரு கவர்மெண்ட்டும் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க எடுத்ததுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆனது அப்படின்னு தான் அந்த படத்தினுடைய கதையே. ஓகே, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வே ஆஃப் ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே இன்டென்ஷனாக இருந்தது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் அந்த படத்தோட ஓப்பனிங் சீனே ஒரு பயங்கரமான பலமாக இருந்தது. அந்த ஓப்பனிங் சீனே ரொம்ப ஒரு மாதிரி க்ரூடலாக இருந்தது. அந்த சீன்ஸ் பார்க்கும்போதே ஒரு சில சகிப்புத்தன்மை நம்மளுக்கு வரும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஓப்பனிங் சீன், முக்கியமாக அதில் அசிங்கமாக பேசுகிறதா இருக்கட்டும், அதே மாதிரி அந்த பொண்ணு கத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபஸ்ட் இன்டென்ஷனே படத்துடைய ஓகே, இந்த படத்தை நம்ம முழுசாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே வடிவமைச்சிட்டாங்க. அதுதான் இந்த படத்தோட மெயின் ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் போக படம் வந்து ஒரு மாதிரி ஸ்லோ பேஸ் தான். ஆனால் அந்த ஸ்லோ பேஸில் என்னென்ன சீன்ஸ்லாம் முக்கியமாக காட்ட முடியுமோ அது ரொம்பவே காட்டிருப்பாங்க. முக்கியமாக ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் வரும். அதாவது அந்த ஷெல்டர் ஹோமில் வந்து ஒரு பொண்ணு வேலை பார்த்துருக்கும் சமையல்காரியா. ஸோ அந்த பொண்ணு வந்து அங்கே வேலை பார்க்கும்போது என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணா அப்படின்ற ஒரு சீக்வன்ஸ் காட்டினாங்க. ஒரு லிட்டரலி ஒரு 10 to 15 மினிட்ஸ் காட்டுவாங்க. அந்த சீனே வந்து படத்தை வந்து ஆஹா என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, உண்மையாக இப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குற அளவுக்கு படத்தினுடைய சீக்வன்ஸ் சூப்பராகவே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதை பாராட்டே ஆகணும். அண்ட் டுவோர்ட்ஸ் த கிளைமேக்ஸும் சரி, படமோட இந்த இன்டென்ஸும் சரி, அப்புறம் ஒரு ஃபெமினிசம், ஒரு பூமி பட்னேகர் மாதிரியான ஒரு பொண்ணு எப்படி இந்த சோசியலில் சர்வைவர் ஆகிறாங்க அப்படின்ற பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சிருந்தாங்க. ஸோ ஸ்க்ரீன் பிளே வந்து படம் வந்து நல்லாவே போய்ட்டுருக்கு. பட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாகவும் போகிற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு நேர்கோட்டிலே போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நல்ல ஹைப்பான மூமெண்ட்ஸும் இன்னும் கொஞ்சம் வந்திருந்தா இந்த படம் நல்லாவே வந்திருக்கும். நல்லா வந்திருக்கு படம். ஆனால் இன்னும் நல்லா வர வேண்டிய படம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அதுமாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த படம் ரொம்ப போல்டாக சொல்லுது. எல்லாத்தையும் ஓப்பனாகவே பேசிடுறாங்க. கரெக்டாக இது எலெக்ஷன் டைமில் இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது தான் எனக்கு கொஞ்சம் கொஸ்டின் தோணுது. ஓகே, இது வந்து படம் தேவைப்படுற படம் தான். ஏன்னா இது உண்மையாகவே நடந்துக்கிட்டு இருக்குது. பீகார்லேயும் சரி, அதை சுற்றி இருக்கிற சில இடங்கள்லையும் சரி, அது ரொம்பவே வெட்டலிச்சமே சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா. இது என்ன மாதிரியான தலைவர்கள் இன்வால்வ் ஆகிறாங்க, யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிறதோட கூட பரவாயில்ல, அவங்க எந்த அளவுக்கு தைரியமாக இருக்காங்கன்றது தான் சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுமாதிரி இந்த படம் டெக்னிக்கல் சைடாக வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் இருக்குது. எடிட்டிங்காக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபி இருக்கட்டும், முக்கியமாக நைட் ஷாட்ஸ்லாம் சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்க சைட்லேருந்து. அண்ட் தென் இந்த படத்தினோட லொக்கேஷன் சின்ன ஷெல்டரும், அது ஏதோ பாதாள சாக்கடை மாதிரி போகுது அந்த இடம். அந்த இடத்த எப்படி தான் சூஸ் பண்ணாதில்லை. அந்த படம் அந்த இடத்த பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு ஹாரர் ஃபீல் வருது. காஸ்டிங் முக்கியமாக அவங்கள பற்றி பேசணும்னா பூமி பட்னேகருடைய பர்ஃபார்மன்ஸ் பாராட்டியே ஆகணும். நான் அவங்க பற்றி சொன்ன மாதிரி தான் அவங்களோட வே ஆஃப் செலெக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க அட்டம் பண்ணுறது எல்லாமே அந்த வகையில் இந்த படத்தில் ஒரு சூப்பரான அட்டம் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நல்லா நடிச்சிருக்காங்க.
வே ஆஃப் காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு அதுமாரி ஜேர்னலிசம் பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு செட்டிலாக இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நடிப்பு மூலியாவே இந்த கதையை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் முடியுது. ஸோ அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம். அதுமாரி கூட அவருடைய கேமராமேனாக வராரு சஞ்சய் அவர்கள், மிஸ்ரா அவர்கள். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் சரி, இந்த படம் ஃபுல்லாகவே அதாவது அந்த நம்ம மூவி பண்ணையில் வந்து தெம்பு விட்றது வந்து இவர் தான். அதுமாரி அவருடைய வே ஆஃப் டாக்கிங்கும் சரி, அவருடைய வே ஆஃப் காமெடி சென்ஸும் சரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் தென் ஆதித்யா அவர்கள் நம்மளுக்கு சிஐடியில் பார்த்துருப்போம் அவர். ஸோ அவர் வந்து இந்த படத்தில் வில்லன் மாதிரி ப்ளே பண்ணுறாரு. வில்லன் ரோல் ரொம்பவே ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி நல்லாவே ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது கூட வர எல்லா சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் சரி, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த படத்தினுடைய பிரச்சனையாக எனக்கு ஃபீல் ஆகலை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அந்த படம் வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக போயிட்டுருக்கே தவிர்த்து இன்னும் கொஞ்சம் நல்ல மூமெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் நல்ல மூமெண்ட்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் நல்லாவே வந்திருக்கும். அந்த ஃப்ளாட் ஸ்க்ரீன் ப்ளே ஒரு சில நேரங்களுக்கு ஒரு சில பேரால் ரசிக்கப்பட மாதிரியாக இருக்கும். எனக்கு பிடிச்சிருந்து பர்சனலாக. பட் எல்லாருக்குமே அது ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு தெரியாது. அண்ட் மோர் ஓவர் இந்த படம் வந்து ஒரு 18+. ஸோ நிறைய கூடுதலான வார்த்தைகள் இருக்கும். அண்ட் நிறைய சில செக்ஷுவல் சீக்வன்ஸ்லாம் இருக்கும். பட் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அந்த படத்தையே பார்க்கவும் முடியும். ஸோ அதுவும் நம்ம நோட் பண்ணி ஆகணுங்க. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பார்த்தே தீர வேண்டிய ஒரு படம். முக்கியமாக இந்த வே ஆஃப் ஸ்க்ரீன் பிளேயே பாராட்டியே ஆகணும். ரொம்ப போல்டாக எல்லாம் தெளிவாக சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே இந்த படத்துக்கு நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.5. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் ஸ்டே வித் மீ FDFS with மோகி.